அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிக்கி சிதறுண்டு அதல பாதாளத்தில் தள்ளிய பெருமை எடப்பாடி பழனிசாமியே சார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு அதிமுக 8 முறை தோல்வியை சந்தித்ததாக கொந்தளித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். சிவகங்கையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களின் சார்பில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஓ பன்னீர்செல்வம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி மலர ஒன்றுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆதரவில் ஆட்சி செய்துவிட்டு பாஜக கூட்டணி வேண்டாம் என்பது உச்சபட்ச துரோகம் என்றார். 4.5 வருஷம் வெளியே சொல்லக்கூடாது, அவ்வளவு அக்கிரம அட்டளையும் செஞ்சாங்க. அதெல்லாம் பொறுத்து தான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது ஒருத்தருக்கா துரோகம் பண்ணிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அவருடைய உச்சபட்ச துரோகம். எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக விரைவில் மலரும் என தெரிவித்துள்ள ஓ பன்னீர்செல்வம் அதற்காகவே ஒன்றிணைவோம் என்று கூறி வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் புது சிவில் சட்டத்தை நுழைய விட மாட்டோம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர்களுக்கு தேவையில்லாமல் அவர் எந்த விஷயத்தையும் ஒரு தேவையான விஷயத்தை தவிர எல்லா விஷயங்களும் அனாவசியமான விஷயங்கள் அத்தனையும் நம்மளுக்கு. மதுரையில் நடந்த அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை இப்படி விமர்சித்தார் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். மதுரையில் தனியார் மண்டபத்தில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், ஜெயக்குமார், வடர்மதி, ஆர்பி உதயகுமார், செல்லூர்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினரிடமும் கோரிக்கை மனுக்களை பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நத்தம் விஸ்வநாதன் இதுவரை இல்லாத வகையில் புரட்சிகரமான தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட உள்ளதாக கூறினார். பாஜகவோடு எந்த காலத்திலும் உறவும் இல்லை என்றும் தெரிவித்தார். மத்தியில் ஆட்சியில் யார் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்றும் நத்தம் விஸ்வநாதன் விமர்சித்தார். பிரதமர் நரேந்திர மோடியை ஏற்பவர்கள் பாஜக கூட்டணிக்கு வரலாம் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள். நம்முடைய லேகியத்தை வாங்கி கொடுத்தார். ஆம், நான் லேகியம் தான் இருக்கின்றேன். பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை ஒத்துக் கொண்டிருக்கின்றேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லேகியம் இருப்பதை போல பேசுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்ததற்கு தான் இப்படி பதிலளித்துள்ளார் அண்ணாமலை. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மேற்கொண்ட அண்ணாமலைக்கு அப்பகுதி மக்கள் மலர் கிரீடம் சுட்டி வரவேற்றனர். திறந்த வேணையில் நின்றபடி பேசிய அண்ணாமலை திமுகவின் RS பாரதி, விஜயகாந்த் குறித்து அவதூறு செய்ததாகவும் இதற்கு சரியான நேரத்தில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறினார். காங்கிரஸ் இருப்பதே தேர்தல் நேரத்தில் தான் தெரிய வருகிறது என விமர்சித்த அவர் இந்தி தெரியாது போடா என டிஷர்ட் அணிபவர்கள் இந்தி படத்தின் உரிமையை வாங்குவதாக சாடினார். ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போடுவாங்க, ஆனா இந்தி படத்தினுடைய விநியோக உரிமையை தமிழ்நாட்டுக்கு வாங்குவாங்க. இந்த கொடுமையெல்லாம் பாருங்க சார். பிரதமர் மோடியை ஏற்பவர்கள் பாஜக கூட்டணிக்கு வரலாம் என்றும் தமிழ்நாட்டில் பாஜகவின் கொள்கையை செயல்படுத்தும் நேரம் வந்துவிட்டது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார்.